விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, எண்ணெயும் தண்ணியும் எப்படி ஒன்று சேரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எண்ணெயும் தண்ணியும் எப்பவுமே தண்ணியில் எண்ணெயை ஊற்றினோம்னா மேலே தான் மிதக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா சேரும். அப்படி சேர்ந்ததுனா தான் நம்ம அது விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். இப்போ வந்து நம்ம புங்கெண்ணெயை நம்ம இன்றைக்கி மல்லிகைப்பூ செடிக்கு கொடுக்குறோம். இந்த எண்ணெயை வந்து உடச்சி கொடுத்தோம் அப்படின்னோம்னா தான் செடி வந்து எடுத்துக்கு. அதே சமயத்தில் மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் ஒளிச்சேர்க்கை நடக்கும். நம்ம நல்லா எண்ணெயை உடைக்கல. நான்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பூந்திக்காய், காதி சோப்பு, சீவக்காய், ஷாம்பு, கோழி முட்டை அப்படி இன்னும் சில ஒவ்வொரு பிராண்டாக பண்ணி பார்த்தோம். அது அந்த அளவுக்கு கரையலை. ஆனால் இப்போ நம்ம இப்போ நம்ம இங்கே கையில் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் கரைப்பான். இந்த எண்ணெய் கரைப்பான் வச்சு கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கரையுதுங்க தண்ணியில். எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து பால் மாதிரி மாறிடுது. அப்படி மாறிடுச்சு அப்படின்னா தான் நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடிக்கு உடனே சத்து கிடைக்கும். இப்போ நம்ம கெமிக்கல் விவசாயம் பண்ணுறோம் அல்லது சத்துக்காக கொடுக்குறோம். இப்போ கெமிக்கல் விவசாயம் இயற்கைக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் போடும்போது உரம் போடுவாங்க. இப்போ இங்கே வந்தோன்னே நமக்கு சத்து தேவை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கடலெண்ணெய், தேங்காய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், பருத்தி எண்ணெய், நமக்கு என்னென்ன எண்ணெய் கிடைக்குதோ அனைத்து எண்ணெயும் கரைச்சி வேர் வழியாக மண்ணுக்கு உணவாகவும் செடிக்கு சத்தாகவும் கொடுக்கலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது மேலே செடியும் சத்தாவே எடுத்துக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரைசலை பற்றி சொல்லியிருப்போம். சாணப்பாசி கரைசல் வந்து செலவு குறைவாக தான் நம்ம மெயினாக கொடுத்துக்கிட்டு வரோம். எமர்ஜென்சியாக நமக்கு சத்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த எண்ணெய் கரைப்பானை பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை கரைக்கிறதுக்கு 1 லிட்டருக்கு 100 ml நம்ம போடுறோம். 100 ml போட்டு இப்போ லைட்டாக தாங்க ஊற்றிக்கிறோம். 50 லிட்டரு பேரலில் சும்மா கொஞ்சம் தான் நம்ம எண்ணெயும் அந்த எண்ணெய் கரைப்பானை கலக்கி இப்போ தண்ணியில் ஊற்றி கலக்கி விடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் உடையுதுன்னு இந்த மாதிரி உடஞ்சதுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இல்லை அப்படின்னாலும் நம்ம எண்ணெய் உடையலை அப்படிங்கிற சரியான ஒரு எண்ணெய் கரைப்பானை வச்சு கரைக்காமல் காட்டுக்கு கொடுக்கும்போது மண்ணும் பாதிக்கப்படும், செடியும் வளர்ச்சி இருக்காது. அந்த எண்ணெய் காசு கொடுத்து வாங்கிறது வேஸ்ட் ஆகும். அதனால தாங்க நம்ம இந்த எண்ணெய் கரைசலை வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம வந்து எண்ணெய் கரைசல் வீடியோ அதிகம் போடுறதில்ல. ஏன்னா இது வந்து செலவு அதிகம். நம்ம செலவு குறைவாக தான் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் விவசாயிகளே அந்த சாணப்பாசி கரைசல்ங்கிறது தயாரிச்சுக்கலாம். நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து ஒன்ஸ் தயாரித்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வெறும் 2 கிலோ நாட்டு சர்க்கரை இருந்தால் போதும். அதுலேருந்து எடுத்து மீனமிலம் போட்டுக்கலாம். 10 to 15 நாளில் மீனமிலம் போட்டுக்கலாம். 4ல் 1 பங்கு நாட்டு 3ல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை இருந்தால் போதும். வாழைப்பழத்தை